கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே. விபத்துகளிலிருந்து தப்பிவித்தீரே. எங்களை வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து எங்களை பலப்படுத்தினீரே. எங்கள் சோர்வான சூழ்நிலையிலே எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எங்கள் பலன் அல்ல, எங்கள் திறமை அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, உம்முடைய சுத்த கிருபை. இந்த கிருபைக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை சபை மக்கள் கூடி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் நீ நினைத்தருளினதற்காய் நன்றி. அவர்களை தப்புவித்து அவர்களை போஷித்து நடத்தி வந்ததற்காய் உமக்கு நன்றி டாடி. மட்டுமாய் உம்மை பாடினோம், உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், சபையினுடைய ப்ரோக்ராம் அறிவித்தோம். கர்த்தாவே, இதுவரையிலும் எங்களை வழி நடத்தினதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும், எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து நீர் அந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளந்திரியங்களிலே எழுதும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னையும் எங்களையும் ஆளுகை செய்ய முடி. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொயில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொயில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி எல்லாருமே, கர்த்தாவே நீர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மனுமூடி சூற்றுகிறீ. கிருபை இரக்கங்களா மனுமூடி சூற்றுகிறீ. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறீ. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறீ. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே நாம் புதிய மாதத்தை பார்க்கும்படியாக கடந்த 5 நாள் கண்மணி போல
ஆண்டவராகிய தேவன் நம்மளை பாதுகாத்து ஜீவன் பலனை கொடுத்து உயிருள்ள கணக்கிலே வைத்து அப்பா பிதாவே என்று அவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முதல் ஆராதனையில் இந்த மாதத்தில் நம் அனைவரும் அவருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் செய்த நல்ல பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி ஏறெடுக்கலாம். தேவாதி தேவனுக்கே மகிமை கனமும் புகழும் ஆட்சிமையும் எல்லாம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து செய்தியாக நாம் வாசிக்க போகின்றோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர் செய்தியாக வாசித்து கொண்டு வருகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் தொடர் செய்தியாக 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிசாசை ஜெயுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிசாசை துரத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனுக்குலம் பிசாசை எதிர்க்கிறது பதிலாக, துரத்துகிறதற்கு பதிலாக, பிசாசை விரட்டுறதற்கு பதிலாக பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே. ஆமாம், அப்படி கொடுத்தவருடைய வாழ்க்கை என்ன நடந்தது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமாம், இன்றைக்கி அந்த காரியங்களெல்லாம் வேகமாக பார்த்து நம்ம முடிக்க போகின்றோம். அடுத்த சண்டேல பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கணும் என்றதை நாம் பார்க்க போகின்றோம். பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களிலே நாம் ஒரு நபரை பற்றி நாம் ஆரம்பித்து விட்டோம், முடிக்கவில்லை. அதை நாம் இன்றைக்கு வேகமாக முடிக்க போகின்றோம். 1 சாமுவேல் எழுதினதான புத்தகத்திலே நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலகம் பண்ணி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்கே நல்ல கவனிங்க. கர்த்தரின் ஆவி சவுலை விட்டு போய்விட்டது. கர்த்தராலே அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே வந்து விட்டது. நல்ல கவனிங்க. கர்த்தரின் ஆவியை கொடுக்க முடியும் ஆண்டவராலே, அதே மாதிரி அசுத்த ஆவியும் அனுப்ப முடியும் ஆண்டவராலே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆமாம், பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு, அசுத்த ஆவியை அனுப்பிட்டுருவாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த ஆவி எதுக்கு கொடுத்தாரு, அசுத்த ஆவியை, அந்த பொல்லாத ஆவி எதுக்குள்ளே வந்துச்சு என்றதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவங்களே, பரிசுத்த ஆவி ஆண்டவர் சவுலுக்குள்ளே எதுக்கு கொடுத்தாருன்னு சொன்னால், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ராஜாவுக்கு ஞானம் வேணும், ராஜாவுக்கு அறிவு புத்தி வேணும், ஜனங்களை அரசாளக்கூடிய அந்த டேலண்ட் வேணும். அது சுயமான புத்தி பத்தாது. அதுக்காக தான் சாதாரணமான சவுலை ஆண்டவர் அழைச்சி அவர் தலைமையில அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ண பிறகு அந்த சவுலுக்குள்ளே ஆவியானவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது அவன் தலைமையில தைல கொம்பு ஊத்தப்பட்டது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சும்மா இருந்த சவுலை கூப்பிட்டு ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து தலைமேல ஊத்தி அவரை அதிகாரியாய் இஸ்ரவேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவி சவுலுக்குள்ளே வந்ததான். 10ஆம் வசனம் வாசிங்க.
அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி, பாருங்களா, அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, சவுல் என்ற மனிதனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ண உடனே சவுலுக்குள்ள என்ன ஆவி வந்தது? தேவனுடைய ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? தேவனுடைய ஆவி. அந்த தேவனுடைய ஆவி வந்த பிறகு தீர்க்க தரிசனம் சொன்னான். தீர்க்க தரிசிக்குள்ளே ஒருவன் என்று சொல்லப்பட்டான். தீர்க்க தரிசனங்களை சொல்ல முடிந்தது ஆவியானவர் வந்தவுடனே. ஆனால் இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன? இப்போ அபிஷேகம் கொடுத்தது ஆண்டவர் தானே, ஆவியை கொடுத்ததும் ஆண்டவர் தானே. இப்போ 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆவி வந்தது, 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அபிஷேகம் வந்தது. அபிஷேகத்துக்கு பிறகு ஆவியானவர் உள்ளே வந்தார். ஆனால் அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்குள்ளே ஏன் உள்ளே இருந்த ஆவி வெளியே போச்சு? வெளியே இருந்த அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே ஏன் வந்துச்சு? அதான் கேள்வி. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்கம்மா பிரியமானவர்களே, சவுல் ராஜா தான், சிங்காசனத்தை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு, ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணாரு, ஆண்டவர் தான் ஆவியை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் தீர்க்கதரிசியா மாத்தினாரு. ஆனா ஆண்டவர் கூப்பிட்ட ஆண்டவர் ஏன் சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியை எடுத்துட்டு பொல்லாத ஆவியை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் பிரியமானவங்களே. ஹல்லேலூயா சொல்லுங்க. முதல் தவறை பார்க்கலாம். சவுல் செய்த முதல் மிஸ்டேக் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சபைக்குள்ளே. அவங்கள நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். சவுலை யார் அபிஷேகம் பண்ணது? பிரதர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஒரு கை தட்டி கொடுங்க பிரதர்ஸ்க்கு. சொன்னாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சவுல் ராஜாவை தைலக்கொம்பு தலைமையில ஊற்றி அவரை ராஜாயின் அபிஷேகம் பண்ணவர் யாருன்னா சாமுவேல். சொல்லுங்க, யாரு? நல்லா கேட்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசுவார். சாமுவேல் போய் ராஜாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பார். ராஜா சாமுவேல் அண்டர்ல வேலை செய்யணும். ஏன்னா ராஜா ஆயிட்ட உடனே அவருக்கு எல்லாம் தெரியாது. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பேசுவார். சாமுவேல் தீர்க்கதரிசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு ராஜாவுக்கு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ராஜா ஆன உடனே, அபிஷேகம் ஆன உடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா, கில்கால் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த கில்காலில் போய் நீ சமாதான பலி தகன பலிகளெல்லாம் ரெடி பண்ணணும். நான் வந்து உனக்கு சொல்லுவேன். அப்போதான் என்ன பண்ணணும்? நீ பலிகளை செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன், இது கட்டளை. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி வரல. 7 நாள் ஆச்சு, வெயிட் பண்ணுறாரு. 7 நாள் ஆச்சு, வரல சாமுவேல் அந்த தீர்க்கதரிசி. சவுல் பார்க்குறாரு, இப்போ பிலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அந்த பலிகளை செலுத்துவதற்கு ஜனங்களும் வந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் செதறி போயினுக்கிறாங்கன்னு என்ன பண்ணிட்டார் இந்த சவுல் ராஜா?
நானே பலி செலுத்துறேன், எத்துனுவாங்க அப்படின்ட்டு அவரே துணிந்து துணிகரமாக பலியை செலுத்திட்டார். ஹலோ இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அது எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு கட்டளை. அதே 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேலில் 10ஆம் அதிகாரத்தில் முன்னவே சாமுவேல் சொல்லிட்டார். 10ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம். இந்த அடையாளங்கள் இல்லை 8 வாசிங்க. ஏன்னா நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நீ செலுத்தக்கூடாதுப்பா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? நான் உன்னிடத்துக்கு வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். 7 நாள் காத்திரு என்றான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மிஞ்சின பதார்த்தம் இதெல்லாம். சொல்லு பதார்த்தம். என்ன பதார்த்தம் சொல்லுங்க? பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்க. என்ன பதார்த்தம் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய இருக்கும். இந்த மிஞ்சின பதார்த்தங்க நிறைய இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது பந்தில் மேலே கொடி ஏறாத பதார்த்தம். புரிஞ்சிச்சா? இந்த சவுலை ஆண்டவர் கூப்பிட்டு சிங்காசனத்தை உட்கார வச்சு அபிஷேகம் கொடுத்து கர்த்தர் சொல்கிறத கேள்றா அப்படின்னா என்ன சொன்னார்? சாமுவேல் கில்காலுக்கு போ, நான் அங்கே வர்றேன், உனக்கு என்ன நீ செய்யணுமோ அதை நான் என்ன பண்ணுறேன் உனக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆக்சுவலி ராஜா பலி செலுத்தக்கூடாது, கட்டளை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசாரியன் தான் பலி செலுத்தணும். சாமுவேல் காலத்தில் ஆசாரியன் செத்துட்டான். ஏலியும் ஏலி பிள்ளைகளும் 2 பேர் செத்துட்டாங்க. சாமுவேல் 3 வேலைகளை செஞ்சுன்னு இருந்தார். 1 தீர்க்கதரிசி, 2 நியாயாதிபதி, 3 ஆசாரியன். பிரியமானவர்களே, இத்தனை வேலையும் ஆண்டவர் சாமுவேல் செய்யும்படி கட்டளை கொடுத்திருந்தார். இப்போது பலிகளை செலுத்துறது யாருன்னா சாமுவேல் தான் வரணும். சாமுவேல் வர வரைக்கும் யார் வெயிட் பண்ணல? ஆமாங்க, வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான்னா துணிந்து துணிகரமாக. என்ன தெரியும் சவுலுக்கு? அதுக்கு முன்னே பலி செலுத்திக்கிறானா? அப்போ தான் ஃபஸ்ட்டு பலி. என்ன பண்ணியிருக்கணும்? சாமுவேல் வர வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? காத்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணல? ஆமாங்க, இன்றைக்கி நிறைய பேர் ஆமாம் பாஸ்டர் வரலன்னா என்ன தரவா, நானே பாஸ்டர் ஆகிடுறேன். ஆமாம், எனக்கே ஜபம் தெரியுமே, எனக்கே பாட்டு தெரியுமே, எனக்கே பிரசங்கம் தெரியுமே, அவர் வரலன்னா நானே பண்ணி போகிறேன் பாருங்க அப்படின்னு பண்ணுறவங்க நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. சவுல் ஸ்பிரிட். ஆமென். எச்சரிக்கையாயிருங்க. ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்யணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்யணும். அப்போ எங்களுக்கு அபிஷேகம் இல்லையா? ஓகே இருக்கு. பட் அங்கிருந்து என்ன கட்டளை பிறக்கணும்? செய் ரெகக்னைசிங் பண்ணணும். பைபிள் அப்போஸ்தலர்கள் ரெகக்னைசிங் இல்லாமல் வரவனெல்லாம் பொய்யான ஊழியக்காரர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் கீழே இருக்கின்ற போது, ஒரு சபையில் இருக்கின்ற போது ரெகக்னைசிங் அவசரம். சாமுவேலுக்கு சவுல் இருக்கும்போது ரெகக்னைசிங் தேவை, அவர் லீடிங் தேவை. துணிகரமாய் செய்தார், துணிகரமாய் பொறுக்கல. எதுக்கு பொறுக்கலன்னா பிலிஸ்தர்களை பார்த்து பயந்தார். நம்பர் 1. நம்பர் 2, எதுக்கு பொறுக்கலன்னா அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் செதறி போயினுக்கிறாங்கன்னு பயந்தார். நம்பர் 2. 3வது துணிகரமாய் செய்தார். இங்கே 10ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சாமுவேல் கட்டாயமாய் சொல்லியிருந்தார், பர்டிகுலர் பிளேஸை சொல்லியிருந்தார். அங்கே என்ன பலிகளை செலுத்தணும்னு சொல்லியிருந்தார். ஆமாம், நான் வந்து உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வர வரைக்கும் பொறுக்கலை. இப்போ திரும்பி நீங்கள் வாங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். என்ன நடந்ததோ அது குட் என்று சொல்கிறாரா, அது பேட் என்று சொல்கிறாரா பார்க்கலாம் வாங்க. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு
முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன? சாமுவேல் கேட்கிறார், நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாஸ்லே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காவில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார் என்றும் நான் என்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி அந்த அண்டர்லைன் பண்ணிக்க, துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். வாசிங்க. சாமுவேல் இப்ப சொல்றாரு, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய், என்னதீனா பா அறிவாள்டா நீ சூப்பரா அப்படின்னு என்ன சொன்னார்? இப்போ புத்தியீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். என்ன போன? கை கொண்டுட்டியா? துணிகரமா நானே பலி செலுத்திட்டேன். ரொம்ப ஹாப்பி, சோ ஹாப்பி. அவருக்கு நானே பலி செலுத்திட்டேன். ஆண்டருக்கு சந்தோஷம். ஆண்டர் அப்படியெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். ராங் மெத்தட், ராங் ரூட் அப்படியெல்லாம் வந்தால் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். நல்லா கவனிங்க. நீ என்னத்தை கை கொள்ளல? கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளாமல் போனி. மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சவுல ஆண்டவர் ஏற்படுத்தும் போது என்றென்றைக்கும் இவர் ராஜாவா வைக்கணும்னு பிளான் பண்ணாராம். எப்படி ஏம்மா, நிறைய பேர் ஆண்டோட பிளானை புரிஞ்சுக்குது இல்லைம்மா. ஷார்ட்கட் மெத்தடில் போயிட்டு அப்படியே நம்ம ஆண்டவர் வந்து நினைச்சதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளே ஆண்டவர் என்ன நினச்சிருந்தாராம்? ஏம்மா, ஆண்டவர் என்ன நினச்சிருந்தாராம்? சவுல் மேலே உன் ராஜ்யம் இஸ்ரவேல் மேலே என்றென்றைக்கும் நிற்க வைக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தாராம். ஆனால் இப்போ நிற்காது. எதுக்கு? துணிகரம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, என்ன கரம்? துணிகரமாய் செய்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி துணிகரமாக பாவம் செய்கிறான். இன்றைக்கி துணிகரமாக கர்த்தருக்கு பயப்படாமல். என்னது தெரியுமா? சாமுவேல் ஆல்ரெடி சொல்லி இருந்தார். சொல்லாமல் இருந்தால் ஓகே, சொல்லி இருந்தார், கட்டளை கொடுத்துருந்தார். உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் வர்றேன், உனக்கு என்னதை நான் சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா. 7 நாள் வெயிட் பண்ணாராம். அதுக்கு வரலையாம் சாமுவேல். ஓகே, இன்னொரு நாள் வெயிட் பண்ணு. ஏன்னா பிலிஸ்தீர் வந்துடுறாங்களாம். அப்போ பிலிஸ்தருக்கு பயந்துனுக்கிற நீ ஆண்டவருக்கு பயப்படல. ஜனங்க போயிடுறாங்க. அப்போ ஜனங்களை நீங்கள் பிரியப்படுத்தினுக்கிற. அதனால தான் ஜனங்க போவாங்க, ஜனங்க வருவாங்க. கர்த்தர் இருப்பார். நீ பார்க்க வேண்டியது கர்த்தரை. பிலிஸ்தீனையும் பார்க்கக்கூடாது, ஜனத்தையும் பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பார்த்துருக்கணும். ஆனால் பிலிஸ்தீனை பார்த்தா அவங்க யுத்தத்துக்கு வந்துடுவாங்களா? ஜனங்க போயிட்டா எப்படி பலி செலுத்துறது? சாமுவேல் வரல. சாமுவேலுக்காக வெயிட் பண்ணலையே, ஊழியக்காரருக்காக வெயிட் பண்ணோம். ஏன் அவர் 7 நாள் வரவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல? செக் பண்ணாரு ஆண்டவர். லேட் அமிச்சாரு, செக் பண்ணுவார். அதுக்காக தான் சவுலை செக் பண்ணாரு. சவுல் துணிகரமாய் செய்து விட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னதான் செஞ்சிட்டப்பா? துணிகரமாக செஞ்சுட்டு. என்ன சொல்றாரு அந்த 13ஆம் வசனத்தில்? சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். என்ன ஏனோ? புத்தியீனமாய் செஞ்ச. புத்தியோட அல்ல. ஆமா, கவனிங்க. கர்த்தருடைய கட்டளை மிஸ்லீட் பண்றவெல்லாம் புத்தியீனமாக பண்றது தான். புத்தியோட பண்ணா மிஸ்லீட் ஆகாது. கர்த்தருடைய லீடிங் தேவை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நோ, கர்த்தர் என்ன நினைச்சுக்கிறார் நம்மளை அதை தேடி கண்டுபிடிங்க. ஆமென், ஹல்லேலூயா.
கர்த்தருடைய திட்டம் உன் மேலே பெருசாகுது. ஆனால் நீ 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 தான் சின்ன சின்ன திட்டம் போட்டுன்னு அதில் போயினுக்கிற நீ. நோ, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உன் மேலே பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. கைப்பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உன் மேலே பெரிய பெரிய திட்டம் வச்சுக்கிறாரு. சொல்லுங்க, கைப்பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உன் மேலே பெரிய 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 திட்டங்களை வச்சுக்கிறாரு. சொல்லலே நீங்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர் சொல்லவே இல்லை. கர்த்தர் உன் மேலே பெரிய திட்டத்தை வச்சுக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ என்ன சின்ன சின்ன திட்டத்துக்கெல்லாம் ஓடி போயினுக்கிற, சுயமாக நீயே ஒரு வழியை தெரிஞ்சுன்னு ஓடி போயினுக்கிற. அப்போ என்ன ஆகும்? அது புத்தியீனமான காரியம். கர்த்தர் ஒரு பிளான் வச்சுக்கிறார், அதை கண்டுபிடி. கர்த்தர் உன் மேலே வச்சிருக்கிற அந்த திட்டம் நிறைவேறட்டும். அந்த திட்டம் என் மேலே நிறைவேறணும்னு சொல்லு. இப்போது நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பர்டிகுலராக பேசினீங்க அப்படின்னா, வேத வசனம் ப்ரூஃப் இல்லாமல் பேசுறதில்ல நான் பிரசங்கத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போது எதுக்கு இவ்வளோ பர்டிகுலராக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, சவுலுக்குள்ளே இருந்த பரிசுத்தாவி ஏன் வெளியே போச்சு, ஏன் பிசாசாவி பொல்லாதாவி வந்துச்சுன்றதுக்கு முதல் தவறு சவுல் செஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்போது 10ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம், 13ஆம் அதிகாரத்தில் தவறான காரியம், 16ஆம் அதிகாரத்தில் போயிடுச்சு. அதான் ஆமென். அப்போது ஆண்டவர் கொடுக்கவும் முடியும், சொல்லுங்க, எடுக்கவும் யார் கையில் இருக்குது? ஆமென். அல்லேலூயா. கொடுப்பது மேல் அன்பால, கொடுப்பது மேலே பாசத்தால், கொடுப்பது மேலே ஒரு திட்டத்தோட கொடுப்பது. ஓ கத்து என் மகனை இப்படி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஏற்படுத்திக்கிறார் உன்னை. ஆனால் ஏற்படுத்தின உடனே நீ இஷ்டம் போல ஆடக்கூடாது, இஷ்டம் போலெல்லாம் பேசக்கூடாது, இஷ்டம் போலெல்லாம் வாழக்கூடாது, இஷ்டம் போல நடக்கக்கூடாது. உன் இஷ்டம் கிடையாது. ஊழியம், விசுவாச வாழ்க்கை உன் இஷ்டம் கிடையாது, தேவனுடைய இஷ்டம். உன் விசுவாச வாழ்க்கை கூட அவ்வளோதான். லீடிங் பை ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படணும். சுயமா அல்ல, கட்டாயமா அல்ல, துணிகரமா அல்ல. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. எப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருந்தாலும், இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டிருந்தாலும், பரிசுத்த ஆவி லீடிங் இல்லாமல் சுயமா போக ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தருக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தருக்கே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு சிலர் அப்படி பண்ணுறோமோ, அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு விலங்கிடுவார். ஆமென். அல்லேலூயா. சரி, நான் போகிறேன், இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த டாப்பிக்கை. ஏன்னா இந்த சவுலில் இருந்த நேரம் ஆகுது. முதலாவது மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் காமிக்கிறேன். 16ஆம் அதிகாரத்துக்கு உள்ளே வாசிக்கலாம் வேகமாக. 15ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமாக. இப்பொழுது நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தோலையிலே போதுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த 3ஆம் வசனத்தில் கட்டளை அம்மா கவனிங்க. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு கட்டளை. என்ன கட்டளை என்று சொன்னால், அங்கே ஒரு கூட்டம், ஒரு ஜனம் இருக்கிறது. அந்த ஜனத்தின் பேர் அமலேக்கியர். சொல்லுங்க, என்னது? அமலேக்கியர். அவர்கள் என்ன பண்ணணும்? ராஜாவை முதல் கொண்டு பெண்களையும் ஆண்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் எருதுகளையும் எல்லாம் ஒட்டகங்களையும் எதையுமே உயிரோடு வைக்கக்கூடாது. அத்தனையும் கொலை செய்யணும், சாகடிக்கணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த அமலேக்கியர் கடவுளுக்கே விரோதமாக எழும்பின ஒரு சந்ததி. ஆமென். அல்லேலூயா. எதுக்காக அப்படி கொல்ல சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் 2ஆம் வசனத்தில் வீட்டில் போய் வாசிங்க, இங்கே வாசிக்காதீங்க. 2ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்துக்குது. அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்கிறது. எக்ஸோடஸ், நிர்கமகாண்டம் 17 கடைசி வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா, அமலேக்கின் அங்கே ஒரு வாசிக்க டைம் இல்லை, அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நடந்ததான யுத்தம் ஆண்டவர் மருந்து போலிங்களாம். அதை இங்கே ஞாபகப்படுத்துறாரு.
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஞாபகப்படுத்துறாரு. எங்க இருக்கிற காரியத்தை யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஞாபகப்படுத்துறாரு. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. மோசே காலத்தில் நடந்தது அது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே காலத்தில், மோசே காலம் போச்சு, திருப்பி யோசுவா காலம் போச்சு, திருப்பி நியாயாதிபதிகள் காலம் போச்சு, இப்போ சாமுவேல் சவுல் காலம். அப்போ எத்தனை பீரியட் ஆஃப் டைம், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த அமலேக்கியரை மட்டும் ஆண்டவர் மறந்து போல. அமலேக்கியர் மேலே ரொம்ப கோபமாகறாரு. ஏன்னா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க முன்னேறி போகாமல் முதல் யுத்தம் பண்ணி அவங்கள சங்கரித்து தடை பண்ணது அந்த அமலேக்கியர் தான். அதுக்கு சவுல் ராஜா காலத்தில் சொல்கிறாரு, ஏன் ஜனத்துக்கு தடை பண்ண அந்த அமலேக்கியனை ஒத்தனை விட்டு வைக்கக்கூடாது, அத்தனையும் கொலை செய்யணும். ஆடுகள், மாடுகள், ராஜா, பெண்கள் எல்லாமே ஒத்தனையும் விட்டு வைக்காத, அத்தனையும் கொலை செய்யணும் ராஜா அப்படின்னு கர்த்தர் கட்டளை கொடுத்தாரு. இப்போது சவுல் என்ன பண்ணுறாரு? யுத்தத்துக்கு போகிறாரு. யுத்தத்துக்கு ஜனங்களை கூட்டுட்டு, சேனைகளை கூட்டுட்டு யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்துக்கு போய் அப்படியே அமலேக்கியரில் இருக்கிறதான எல்லா ஆண்களையும் பெண்களையும் எல்லாரையும் கொலை செய்துட்டே வர்றாரு. எல்லாரும் கொலை செய்துட்டு வர்றார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜாவை கொல்லாமல் அந்த ராஜாவை கையோடு பிடிச்சின்னு வந்துடுறாரு. சோத்திரம், ஹல்லேலூயா. அது ஒன்று பண்ணுறாரு. திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, கொளுத்த ஆடுகள், கொளுத்ததான இந்த ஆடுகள் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, மாடுகள் எல்லாம் கொல்ல மாட்டார், பிடிச்சின்னு வந்துடுறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது இந்த 15ஆம் அதிகாரம் திரும்பி நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் கிளியராக இருக்கும். பிடிச்சிட்டு வந்துட்டு அங்கங்கே அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. அப்பா, கர்த்தர் சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன், அமலேக்கியரை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பூரிப்பாக இருக்கிறாரு சவுல். இப்போது சாமுவேல் வர்றாரு. சாமுவேல் வந்த உடனே அன்றைக்கி அந்த ராத்திரியை ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த ராத்திரியே யார் கூட பேசுகிறாருன்னா சாமுவேல் கூட. அப்பா, நான் ஏற்படுத்தின ராஜா ஒரு வேஸ்டான ஒரு ராஜா, இவன் எதுக்குமே லாக்கி இல்லை, ஆல்ரெடி ஒரு முறை தவறு பண்ணிட்டான், இப்போ இன்னும் 2வது முறை அப்படியே பண்ணுறான், நான் சொல்கிறத ஒன்றையும் அவன் செய்ய மாட்டான், அவனே எனக்கு திரும்பி பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராத்திரியெல்லாம் அழுறாரு சாமுவேல். ஐயோ, இப்படிப்பட்டவனை ராஜா வாக்கிட்டுமே, இந்த ராத்திரியெல்லாம் அழுறாரு அவனுக்காக. காலையில் போகிறாரு. காலையில் போன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசியே சோத்திரம், ஹல்லேலூயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. ஆமாம், சந்தோஷமாக சொல்லிட்டு, நான் கர்த்தருடைய கட்டளையெல்லாம் நிறைவேற்றிட்டு தெரியுமா அப்படின்றாரு. ஆமாம், நிறைவேற்றுக்கிற தெரியும் அவனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, அப்படி கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றிருந்தா அந்த ஆடுகள் சத்து என்ன, மாடுகள் சத்து என்ன அப்படின்னு சொன்னால் போது சவுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஜனங்களை பிடிச்சின்னு வந்தாங்க ராஜா சாமுவேலு. ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்களாம், எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்கு எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியும். யாருக்கு? சோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் வேணான்றதை விரும்புவாரா சொல்லுங்கம்மா? அமலேக்கியரை பார்த்தாலே ஆண்டவர் எரிச்சலாகிறாரு. அப்படியேப்பட்டவங்களோட ஆடுகளை மாடுகளை பலி செலுத்தினா ஆண்டவர் ஆக்செப்ட் பண்ணுவாரா? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். எவ்வளோ வேதனை தெரியுமா? வாசிக்கலாம் வாங்க, 15ஆம் அதிகாரம். ஏன்னா வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால தான் நான் அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போயிட்டுக்கிறேன். இது நல்ல செய்திங்க. இதெல்லாம் பிரியமானவங்களே, நமக்கு அறிவு உண்டாகும்படி, புத்தி உண்டாகும்படி, எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த வார்த்தைகள். 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, எனக்கே மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி நீ கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சவுல் சொல்றான், நான் நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என் காதுல கேட்கிற அந்த சத்தம் என்ன? அப்போதான் ஆண்டவருக்கே எக்ஸ்பிளனேஷன் பண்றான். நிறைய பேர் அப்படி கொடுக்குறோம் இன்னைக்கு. தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆனால் நான் எல்லாம் வாசிக்காம 19-20 போயிடலாம் வேகமாக. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாய்க்கு கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்கு கொள்ளையிலே சாபத்தீராகவும் ஆடு மாடுகளின் பிரதானமானவைகளை பிடித்துக்கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பலி அல்ல, கீழ்ப்படிதல். பலிகள் அல்ல, ஆண்டவருடைய சொல்லை கேட்கணும். அதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம நான் காணிக்கை கொடுக்குறேன், தசம்பா கொடுக்குறேன், பலிகளை கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் இறங்கிட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கீழ்ப்படி, ஆண்டவர் சொன்னதுக்கு செவி கொடு. அப்போதான் எல்லாத்தையும் அங்கீகரிப்பார். உன்னை அங்கீகரிப்பார், நீ கொடுக்குறது அங்கீகரிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், கீழ்ப்படுகிறது இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுறதில்லை. நினச்சிருக்கிறான் சவுல், நான் ரொம்ப ஜெயிச்சிட்டேன், கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றிட்டேன். அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, ஏய் பலி அல்லடா முக்கியம், கீழ்ப்படிதல். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. அதுக்காக தான் 23ஆம் வசனம் சொல்லுது, அது ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க 23ஆம் வசனத்தை. இரண்டனம் பண்ணுதல். என்ன பண்ணுதல்? இரண்டனம். என்ன அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்கம்மா. இரண்டகம் என்ன? இரண்டகம் பண்ணுதல். இரண்டாவது பில்லி சூனியம், பாவத்திற்கும் முருட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஹல்லேலூயா. சவுல் சாப்டர் அப்படிதான் க்ளோஸ் ஆச்சாங்க. புறக்கணிக்கப்பட்டான், ரிஜெக்டட் ஒன். கர்த்தருடைய கட்டளை மீறினதினாலே புறக்கணிக்கப்பட்டான். இருண்டகம் அப்படின்றால் என்ன தெரியுமா? வாட் இஸ் இருண்டகம் பண்றது? என்ன தெலுங்குல என்ன போட்டிருக்கு? திருகுபாட்டு. அகைன்ஸ்ட். ஹல்லேலூயா. திருகுபாட்டு பண்றது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்றால் என்ன? ஆன்டிஃபோர்ஸ். நம்ம ஆப்போசிட்டா அவங்கள எதிர்க்கிறது, அவங்களுடைய காரியங்களை எதிர்க்கிறது, அவங்களுடைய கொள்கையை எதிர்க்கிறது, அவங்களுடைய பேச்சுகளை எதிர்க்கிறது, ஒரு ஒழுங்கையை எதிர்க்கிறது. ஆமென். ஒரு ஒழுங்கு இருக்கும், அந்த ஒழுங்கில் குறுக்க வர்றது, அதான் இரண்டகம் பண்ணுறது. ஹல்லேலூயா. ஒரு லைன் இருக்கும், அந்த லைனில் ஃபாலோ ஆக மாட்டோம், அப்படி நோஞ்சி அங்கே வந்துடும். அப்படி ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே இரண்டகமாக இருப்போம். பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் பில்லி சூன்யம் பண்ணுறதுக்கும் விக்கிரக ஆராதனை பண்ணுறதுக்கும் அது சமமா? அது பாவம்.
அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவம் தான் சவுல் பண்ணினான். அதுக்காக தான் நீ என் வார்த்தையை விட்டு என்னையை விட்டுட்ட, நான் கூட உன்னை விட்டுறனான்னு சொல்லி விட்டார் ஆண்டவர். அப்படி விட்டதுனால வந்த ஆவி தான் என்ன ஆவி? பொல்லாத ஆவி. சொல்லுங்கள், என்ன ஆவி? ஆமாம், ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய பிஹேவியர்ஸை பார்த்தா சொல்லலாம். மேன் அமேன், ஹல்லேலூயா. இப்போ 1 சாமுவேல் 16 வசனத்தை வாசிச்சிங்க இல்லையா? கர்த்தரின் ஆவி சவுலை விட்டு போகின பிறகு கர்த்தருடைய ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன பண்ணி கொண்டிருந்தது? இதை அண்டர்லைன் பண்ணி, என்ன பண்ணி கொண்டிருந்தது? கலகம் பண்ணி கொண்டிருக்கும். அப்படியே உள்ளே அப்படியே கலக்கினேக்கும், எதையோ ஒன்று கலக்கி விட்டுனேக்கும் பிசாசு. ஆமாம், பிசாசு இருக்கிறவனுக்குள்ளே சமாதானம் இருக்காது. ஹலோ, புரிஞ்சுக்கங்க. பிசாசு இருக்கிறவனுக்குள்ளே, அவங்க வீட்டுக்குள்ளே முதல் என்ன இருக்காது? பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. பீஸ் ஆஃப் ஹவுஸ், பீஸ் ஆஃப் மைண்ட். முதல் அவன் சமாதானம் இருக்க மாட்டான், பிறர்களையும் என்ன பண்ண மாட்டான், சமாதானப்படுத்த மாட்டான். ஆமாம், கலகம் உள்ளே கலக்கினேப்பான், சிந்தனை கலக்கினேப்பான், கலகம் வீட்டில் கலகம். இவர் தான் அது மாதிரி இருக்கிறாங்களா? வீட்டில் எதையோ ஒன்று அப்படியே கலக்கி விட்டுனேப்பான். பாருங்களா, சும்மாவே கலக்கினேப்பான். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. இது ஒரு பொல்லாத ஆவி. இன்றைக்கி நிறைய குடும்பங்களிலே கலகம் என்ற பொல்லாத ஆவிகள். இந்த ஆவியை அனுப்பினது ஆண்டவர் தான். இதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் காலத்தில் கூட ஒரு ஜனக்கூட்டத்திற்குள்ளே ஒரு ஆவி அனுப்புகிறார் ஆண்டவர். அதை வாசிக்கலாமா? வாசிங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடிகிறது. வாசிங்கம்மா. அபிமெலேக்குக்கும் சீகேமில் பெரிய மனுஷருக்கு நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யார் வரப்பண்ணினது? தேவன். சீகேம் பெரியவர்களுக்கும் அபிமெலேக்கும் என்றவனுக்கும் நடுவில் என்னதான் உண்டாக்கும்படி? பொல்லாப்பு உண்டாக்கும்படி என்னதான் வரப்பண்ணினார்? ஆவியை உண்டாக்கி அனுப்பினார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இருக்குதா தெலுங்குல? பார்த்தீங்களா அந்த வசனத்தை? பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் 9:23 பார்த்தீங்களா? என்ன ஆவி? వైరము కలుగుటకై వారి మీదికి దురాత్మను పంపెను. இருக்குதா? 9:23 24 அது தெலுங்குல 24 தேடிக்கிறீங்களா? லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சம்பவத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் இல்லை, இதை முடிக்கலாம்னு பார்க்குறேன், வேகமாக போயிட்டுக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், கிதியோன் தெரியுமா உங்களுக்கு? இந்த நியாயாதிபதிக்குள்ள கிதியோன் என்றவர் இருந்தார் இதுக்கு முன்னாடி, நியாயாதிபதி அவர். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த கிதியோனுக்கு ஆமாம் பிரியமானவங்களே 70 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? அப்பா எப்படிப்பா 70 பிள்ளைங்க? சொல்லுங்கள், எத்தனை பிள்ளைங்க? 70. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்காரையும் வச்சுக்கினார் அவர். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த வேலைக்காருக்கு ஒரு மகன், அவன் பேர் தான் அபிமெலேக். அவன் இப்போது கிதியோன் செத்த உடனே 2 பார்ட் ஆஃப் குரூப் இருக்குது. ஒரு பார்ட் ஆஃப் குரூப் 70 பிள்ளைங்க ஒரு பக்கம். ஆமாம், அந்த வேலைக்காரிக்கு பிறந்தவன் ஒருத்தன் அபிமெலேக் ஒருத்தன் ஒரு பக்கம். அல்லேலூயா. இப்போ அந்த சேகேம் இருக்கிறதான பெரியவங்கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, இந்த 70 பேரில் ஒத்தவ தச்சுக்குவான் தலைவனாக இருக்கிறதுக்கு, அதனால் அவங்க இருக்குது நல்லதா நான் இருக்குது நல்லதா தெரிஞ்சுக்காங்கன்னு சொல்லி அந்த சேகேமில் இருக்கிறவங்கள எல்லாரையும் பேசி இவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அபிமெலேக்கு இவன் வேலைக்காரிக்கு பிறந்த இவனையே ராஜாவாக தெரிஞ்சுக்கலாம், அதிகாரியா அப்படின்னு எல்லாரும் இவனுக்கு பக்கமே சைடு வர்றாங்க. அல்லேலூயா. சரி, அவன் இருந்திருக்கலாம் அதிகாரியா, நோ ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணிட்டான்னா, அந்த அபிமெலேக்குன்றவன் இவங்க இருக்கிறாங்க பாருங்க, கிதியோன், அவங்க தான் சொந்த பிள்ளைங்க இல்லைங்களா, எவனோ ஒருத்த எலும்பி இவனை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணாருன்னா, அந்த செகேம்காரோட எல்லாம் பேசி இந்த 70 பேரையும் கொண்டுறான். எத்தனை பேரை? ஹலோ இருக்கீங்களா? எத்தனை பேரை கொண்டுறான்? 70 பேரையும் கொலை செஞ்சிடறாங்க. 70 பேரை கொண்டுட்டு இவன் கிங் ஆயிடலான்னு பார்த்து இவன் பிடிக்கிறதுக்காக பாருங்க, இந்த பதவிக்காக 70 பேரை கொலை செஞ்சிடறான் அந்த அபிமெலேக்.
இந்த இரத்தப்பலி தான் திரும்பி அவன் மேலே போடுறதுக்கு கர்த்தர் பார்த்துனுக்கிறாரு. ஹலோ, எங்கேயுமே தப்பிச்சிக்க முடியாது. நம்ம ஒத்துறேன், நம்ம எதனா பண்ணனா ஆண்டவர் ரெடியாகிறாரு நமக்கு பண்ணுறதுக்கு. அபிமெலேக்கு அப்படி கொலை செஞ்சுட்டு அபிமெலேக்கு என்ன பண்ணுறான், அவங்க மேலே அதிகாரியாக மாறிடுறான். அதிகாரியாக மாறின உடனே கர்த்தர் அப்பு தான் இந்த ஷெகேமி பெரியவர்களுக்கும் அபிமெலேக்கும் ஒரு கலகம் உண்டு பண்ணும்படி ஒரு ஆவி அனுப்புகிறாரு. சோத்திரம் எதுக்குன்னா இந்த அபிமெலேக்கை போட்டு தள்ளும்படி. ஆமென். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்களன்னா அங்கே இருக்கும், அபிமெலேக்கை போட்டு தள்ளுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெண் யாந்திர கல்லையே தலை மேலே போட்டுருது. ஒரு பெண், ஹல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கல் ஏந்திர கல் தலை மேலே தூக்கி போடுது. ஒரு பெண்ணே கொண்டு போட்டுருச்சு அவனை. ஒரு நாய் அவன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, ஏன் அப்படின்னா இரத்தப்பலியை கர்த்தர் விசாரிக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம மேலே, அதுக்கும் பேசலாம் அந்த செய்தி. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஆவி கலக்கம் பண்ணுறதுக்கு காரணம் எதுன்னா ஆண்டவரை அனுப்பினார். அப்போ எங்கே அனுப்புகிறோன்னா இப்படி கொலை செய்கிறவர்களுக்கு, கட்டளை மீறி போகிறவங்களுக்கு, இப்படி கர்த்தருடைய பார்வையில் பாவம் செய்கிறவர்களுக்குள்ளே இப்படி கலகம் பண்ணுற ஆவிகளை அனுப்புவார். இன்றைக்கி எங்கெல்லாம் சண்டைகள் அதிகமாக இருக்கோ அங்கே இந்த கலகம் பண்ணுற ஆவி, இந்த கலகம் பண்ணுற ஆவி பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவி சமாதானக்காரனராக இருக்கிறார், ஆனால் பொல்லாத ஆவி கலகம் பண்ணுற ஆவி. ஆமாம், இந்த ஆவி பிடிச்சவங்க எங்கே இருந்தாலும் கலகம் தான் இருக்கும். அங்கே அமைதி இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது, அங்கே நிம்மதி இருக்காது. அது எந்த ஒரு வீடான இருக்கட்டும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், அது கூட்டமாக இருக்கட்டும், அது எந்த நிகழ்ச்சியான இருக்கட்டும், அங்கே ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னா அந்த பிரச்சனை பண்ணுறது அவன் அல்ல, அவனுக்குள்ளே ஒரு ஆவி, கலகம் என்ற ஆவி இருக்கிறது. அவன் சொல்ல மாட்டீங்களே. அப்போ சவுலுக்குள்ளே என்ன ஆவி வந்துச்சு சொல்லுங்க? என்ன ஆவி? பொல்லாத ஆவி. இந்த அபிமெலேக்கும் அந்த ஷெகேமுக்கு நடுவில் என்ன ஆவி வந்துச்சு? பொல்லாத ஆவி. யார் அனுப்புனது? அது கூட எதுக்கு அனுப்புனார்? நியாயங்குது அதில். அங்கே அனுப்புறதுக்கு அவன் 70 பேர் என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சுட்டு அவன் ராஜாவாயிட்டான். அல்லேலூயா. இங்கே சவுலுக்குள்ளே வருவதற்கு நியாயங்குதா? பொல்லாத ஆவி வரத்துக்கு என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய வசனத்தை ஒரு இடத்துல நிறைவேற்றலை, கட்டளை நிறைவேற்றலை, கர்த்தர் கீழ்ப்படியில். அதனால் என்ன ஆவி வந்துச்சு? பொல்லாத ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த பொல்லாத ஆவி வந்த உடனே தாவீது ரெடியாக்குறாரு இந்த ஆவியை ஓட்டுறதுக்கு. சோத்ரம். என்னது? தாவீது ராஜா ரெடியா. தாவீது அப்பத்தி ராஜாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அவ்வளோதான். என்னதை ஓட்டுறாரு? ஆமாம், வாசிக்கலாம் வாங்க. எப்படி ஓட்டுறாரு பார்க்கலாம். பேய் ஓட்டுறதுக்கு கற்றுக்கு நீங்களும். சோத்திரம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 23 வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. பேய ஓட்டுற பாஸ்டர் யார்? அப்போ தாவீது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் எப்படி ஓட்டினாரான்? சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த பேய். அப்போத்தில் தாவீதுக்குள்ளே பரிசுத்தாவி இருந்தார். அதனால அதை வாசித்தா போய் நின்றுச்சு. ஒரு வீணை எடுத்து வாசித்தா போயிடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் சீக்ரெட். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்குள்ளே என்ன ஆவிந்துச்சு? பரிசுத்தாவி. அந்த ஆவியினால் நிறைந்தவனாய் வாசிக்கும் போது தான் போச்சு. நல்லா ஃபுல்லாக தண்ணி குடிச்சு பம்பாடிச்சா போகாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி அப்படியே சாட்டியில் அடிக்கிறதும், அப்படியே குத்துறதும், கடிக்கிறதும், வதைக்கிறதும், மிதிக்கிறதும். ஆமாம். யாருன்னா பேய் பிடிச்சி அப்படி போனவங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள் கொஞ்சம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி போய்க்கிறீங்களா? ஆமாம். அடி தகலாமல் இயேசுவின் வார்த்தையில் விரட்டுகிற ஒரே ஒரு இடம் அது பாஸ்டருங்கிட்ட தான், தேவனுடைய ஆலயத்தில் தான். வேறு எங்கன்னா போயிட்டு பாருங்க பேய் பிடிச்சி. ஆமாம். பேயை விரட்டுறதுக்கு பதில் உங்களே விரட்டிடுவான். சாக்கிறத. ஆனால் தாவீதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவி இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. 16 அதிகாரம் 13 வசனம். 1 சாமுவேல்
16, 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தாவீது மேல என்ன ஆவி வந்துச்சு? ஆமென். ஹல்லேலூயா. சவுலுக்குள்ளே பிசாசு வரத்துக்கு முன்னாடியே தாவீது மேலே என்ன வந்துச்சுன்னா பரிசுத்த வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படின்னா சவுலுக்குள்ளே பேய ஓடுறதுக்கு ரெடி பண்ணிட்டார் பாஸ்டர் ஆண்டவர் முன்னையே. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சவுலுக்குள்ளே வந்த உடனே ஆமாம் எதோதான் பெணாத்துவான், எதோ பேசின்னு இருப்பான். அப்போ உடனே அப்படியே எடுத்து வாசிச்சாரனா அந்த ஆவி அப்படியே அலறி ஓடும். ஹல்லேலூயா. ஓடி சுகம் பெறுவார். கொஞ்ச நாளைக்கு தான் திருப்பி வந்துடும். தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னொரு இடத்துல எங்கே வந்துச்சு பார்க்கலாம். 16 அதிகாரம் வந்துச்சு. திருப்பி 1 சாமுவேல் 18 அதிகாரம் 10 வசனத்தில் திருப்பி பேய் வந்துச்சு சவுலுக்குள்ளே. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுல் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. எதுக்கு தெரியுமா? தாவீதை கொல்றதுக்கு. அடப்படும் பாவி. தாவீது ஓட்டலன்னா பேயே போவாது. இவன் செத்திருப்பான். பேயை ஓட்டுற பாஸ்டர் மேலே என்ன போடுறான்? ஈட்டை வச்சுன்னுக்கிறான். குத்திரனா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். இது இந்த ஆவி 2வது முறை வந்துக்குது திருப்பி. எதுக்கு வந்துச்சு? நிறைய பேர் கேள்வி. போன ஆவி எதுக்கு ஒரு தாவீது ஓட்டினாலே 2ஆம் முறை வந்துக்குது போய். சோத்திரம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா ஓட்டின்னு போகிறவங்க சரியாக இருந்தால் தான் வராமல் இருக்கும். என்ன பிரதர்? ஆமென். எதுக்கு வந்துச்சு 2ஆம் முறை? அது காரணம் இருக்குது பாருங்கள். 18 அதிகாரத்தில். ஆமாம். என்னது காரணம்? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து என்ன அடைஞ்சான்? அப்பா மிகுந்த எரிச்சல் அடைஞ்சான் சவுல் தாவீது மேலே. தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு அண்டர்லைன் பண்ணுங்க. அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மா காரமாய் பார்த்தான். எப்படி பார்த்தான்? சரியா எழுதிக்கிறாங்க தமிழ்ல. காய்மா காரராய் பார்த்தான். காய்மா காரரா? கைமா போடுறதுக்கா? அதில் சொல்லுங்க. எப்படி பார்த்தானா? காயமா காரமா நிலக்குதுல. காயமா காரமாக பார்த்தானா. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவி வந்துச்சான். அம்மா நீங்களும் காயமா காரமாக பார்க்காத வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. யாரையும் காரமாக என்ன பண்ணாத, அப்படியே காரமாக பார்க்குறது, அப்படியே முறைச்சி பார்க்குறது, அப்படியே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம் கவனிங்க. ஆமாம் தாவீது கொன்னது கரெக்டாக தான் பண்ணாங்க அவங்க. சவுல் கொன்னல. சவுல் ஒன்றுமே செய்யலை. அல்லேலூயா. சவுல் சும்மா ஒரு பேருக்கு ராஜா தவிர ஒரு லாக்கி இல்லாத ஒரு ராஜா. ஜனங்களுக்காக ஒரு இதுவும் பண்ணல, ஜனங்களுக்காக எதுவுமே பண்ணல. ஆமாம் ஜனங்களுக்கு விரோதமாக வர செத்துருக்கில் சங்கரிக்கலை. அன்றைக்கி கோலியாத்து நின்றுந்தாலே பயந்து ஓடி போனான். தாவீதை போய் ஜெயித்தான், அவங்களெல்லாம் சங்கரித்தான். அதுக்கு அந்த பெண்கள் பாடினாங்க, ஐயோ இவன் எவ்வளோ கொன்னான், 1000 பேர் தான் கொன்னான், ஆனால் தாவீது கொன்றது பா. ஹல்லேலூயா. 1000க்கு 10000க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு. தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ ராஜா கோபம் வந்துச்சு. தாவீது ராஜாவே இல்லை அது வரைக்கும். இவன் ராஜாவை கம்மியாக பண்ணாங்க, தாவீதை அதிகமாக உயர்த்தி பாடினாங்க. அப்படி பண்ணதுனால காயமா கசப்பா காரமா அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிங்க பார்த்தா?
கையை பிடிச்சி சொல்லுங்கள், அந்த மாதிரி காய் காரம்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லுங்கள். யார் வேலை காய் காரம் இல்லாமல் நல்லா இருங்க, நல்ல மனசோடு இருங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா பேய் வந்துடும், ரெடியாக பேய் வந்துடும், அதனால பேய் வராதுங்கிறதுக்காக ஆமேன்னு சொல்லுங்கள். யார் மேலே காய்மா காரமா இருக்காதுங்க. ஆமாம், அதில் தமிழ் தெலுங்கில் நான் போட்டுக்குது. சவுலு நான் விஷப்பு சூப்பு, எப்படி விஷம், அப்படியே விஷமாக பார்த்தானா. ஏன்னா விஷம் இவனுக்குள்ளே இருக்குது விஷம். அப்போ விஷமானு மாறினான்னா உனக்குள்ளே என்ன வந்துடும்? ஹலோ சபையே இருக்கீங்களா? காலை ஆராதனைன்னு தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா. தாவீது மேலே என்னதா பார்வை பார்த்தானா? காயமா காரமா? அல்லேலூயா. காயமானா காரமானா? பழம் வேணும் எங்களுக்கு, இனிப்பு வேணும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த மாதிரி காயம் காரம் எல்லாம் இன்றைக்கே இயேசு நாமத்தில் வெளியே போகட்டும். உங்கள் உள்ளம் உங்கள் சிந்தனை இனிப்பாக இருக்கட்டும். இந்த மாதிரி காரமான வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, வெறுப்பான வாழ்க்கை இப்படி இருக்கவே கூடாது. இதெல்லாம் இருந்ததுனால யாருக்குள்ளே வந்துச்சு? ஆவி. அதனால சாக்கிரத்தை பிரியமானவங்களே. ஆமாம், ஆவியை கொடுக்கவும் ஆண்டவரால் முடியும், அசுத்தாவி அனுப்பவும். ஆமாம், உனக்குள்ளே என்ன ஆவின்னு கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி ஓட்டும் போது தான் தெரியும் பேயிடாடு. அல்லேலூயா. அதனால் ஆமாம், நல்லா கவனிங்க. நீங்கள் பரிசுத்தாவி எப்பொழுது உங்களுக்குள்ளே நிறைந்தவர்களாக இருங்க. அல்லேலூயா. யாருக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போது சவுலுக்குள்ளே பேய் வர்றதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போது நிறைய பேர் கேள்வி கேட்காங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறோம் பாஸ்டர், நல்லா ஜாம் பண்ணுறோம் பாஸ்டர், பேய் வந்துச்சு பாஸ்டர். ஆமாம். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? அப்போ எதுக்கு வரும்? சவுல் அபிஷேகம் பண்ணாதவரா? கர்த்தருடைய ஆவி பெறாதவரா? போகிறது எவ்வளோ நேரம்? போந்து திருப்பி வரது எவ்வளோ நேரம்? இப்போ ஆண்டோட கையில் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுங்க. சொல்லுங்கள், யாருக்கு பயப்படுங்க? இந்த ஆவி வந்த பிறகு பிசாசு ஆவி இன்னும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறான். அதே சொல்லலை நான். இப்போ அதை சொன்னால் நிறைய இருக்குது. கடைசியில் எப்படி செத்துறான் தெரியுமா? சவுலு தற்கொலை பண்ணிக்கிறான். யுத்தத்தில் பிலிஸ்தீர்கிட்ட நிற்காம இவனை போட்டு தள்ளிடுறாங்க. காயம் ஆகிடுது. இவனுக்கு அவமானம், ஏன்னா வேற அவன் போட்டு தள்ளிட்டான்னு. அதுக்கு ஆயுதங்களை சுமக்கிறவங்கிட்ட சொல்கிறான், டே ஒரு செத்துருவை என்னை அடித்து கொண்டான்னு சொல்லி பேர் வந்துடும்னா எடுத்து குத்துடுறான், என்னவே நான் செத்துடுறேன்னு சொல்லலாம். தோத்துறான். அல்லேலூயா. அவன் பயப்படுறான், நான் எப்படி குத்துறதுன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆயுதங்கள் மேலே அவனே விழுந்து அவன் செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் கடைசி சாப்டருக்கு போய் பாருங்கள். 1 சாமுவேல் கடைசி சாப்டரில் சவுல் எப்படி செத்துடுறான், அவங்க பிள்ளைங்க எப்படி செத்துடுறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி க்ளோஸ் ஆயிடுதுன்னு போட்டிருக்கு. ஏன் அப்படி ஆகுதுன்னா பிசாசின் ஆவி. பிசாஸ் கர்த்தர் கைவிட்டார். ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியில்லைன்னா முரட்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்தா கர்த்தர் கைவிட்டுருவார். சிஸ்டர் பிரதர், உன் இஷ்டமாக நீ வாழ்ந்துன்னு, உன் இஷ்டமான தெரிஞ்சுன்னு, உன் இஷ்டமான இருந்தேன்னா ஒரு கட்டாயம் காலம் வரைக்கும் பார்ப்பாரு. ஒரு கட்டாயம் காலம் வரைக்கும் உன்னை கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாரு. நீ கண்ட்ரோல் ஆகலைன்னா பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவார். உன்னை பொல்லாத ஆவிக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. அது உன்னை கொலை பண்ணுற வரைக்கும் விடாது. அதுக்காக தான் நீ பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. தேவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். தேவன் கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். பிசாசுக்கு என்ன கொடுக்காத? கையை பிடிச்சி சொல்லுங்கள், பிசாசுக்கு என்ன கொடுக்காத? பிசாசுக்கு இடம் கொடுக்காத. பிசாசுக்கு எப்படி இடம் கொடுப்ப? பாவம் செய்யும்போது, விபச்சாரம் செய்யும்போது, வேசித்தனம் செய்யும்போது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் செய்யும்போது, கீழ்ப்படியாத போது, முரட்டாட்டமான செய்யும்போது, இருண்டகம் செய்யும்போது. காயா காயா காரம், காயா காரமாக இருக்கும்போது, காயா காரமாக இருக்கும்போது என்ன வந்துடும்? அதனால் அதெல்லாம் மாற்றிக்கங்க. நெக்ஸ்ட் வீக்குக்காக இன்னொரு மனுஷன் கூட இடம் கொடுத்துக்கிறாரு. அந்த மனுஷன் பற்றி ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், வாசித்து செய்திக்கு போக மாட்டேன், முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் திருவிந்த ஆராதனைக்கு போயிடலாம். ஆமாம், 1 நாளாகும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் வாசித்து அங்கே நிறுத்தலாம். ஏன்னா எபிசோடு கண்டினியூ ஆகட்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். டு பி கண்டினியூ. சாத்தான் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சாத்தான் இஸ்ரவேலுக்கே விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. போச்சுடா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்கே நிறுத்தலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு படிச்சுட்டே வந்துருங்க. நீங்கள் அடுத்த வாரம் ஈஸியாக பிரசங்கம் பண்ணிக்கலாம். அதனால் முடிக்கலாம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம்.
ஏன்னா தொடர்ந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கண்களை மூடி நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். எனக்கு பரிசுத்த ஆவி மட்டும் வேணும், அசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பிசாசு ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கலகம் பண்ணுற ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தாவே என் மேலே வச்சுருக்கிற திட்டங்கள் பெரியது, நான் சின்ன சின்னதுக்கெல்லாம் நான் இறங்கி போயிட மாட்டேன். உங்கள் பெரிய திட்டத்தை நான் பார்க்குறேன், உங்கள் திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் திட்டம் என் மேலே நிறைவேறணும். சவுல் மேலே கூட பெரிய திட்டத்தை வச்சுருந்தீங்க, ஆனால் சவுலோ உம்முடைய வார்த்தைக்கு படியாமல் முரட்டாட்டமான இரண்டகம் செய்ததுனால அவன் இழுந்து போயிட்டான் ராஜரிகத்தை, அவன் இழுந்து போயிட்டான் ராஜபாரத்தை. நான் அப்படி இழுந்து போக மாட்டேன் ஆண்டவரே. உம்மாலே நான் புறக்கணிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, உம்மாலே நேசிக்கப்படணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளவே இருங்க ஆவியானவரே, என்னை விட்டு போகாதீங்க ஆவியானவரே. ஓ உங்களுக்கு கீழ்ப்படுகிற ஆவியானவரே, உமக்கு இஷ்டமானதை செய்கிற ஆவியானவரே, உம்முடைய பார்வைக்கு நேர்மையானதை செய்கிற ஆவியானவரே. சொல்லிடுங்க, ஆவியானவரை பார்த்து சொல்லிடுங்க, இயேசுவை பார்த்து சொல்லிடுங்க. உங்களுக்குள்ளே எதனா காரியங்கள் இருந்தால் மனம் திரும்பிடுங்க. இன்றைக்கி யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, நீ வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடி ஏசப்பாவுக்கு உங்களை டெடிகேட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு அல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, உனக்கும் கர்த்தருக்கும் அந்த உறவு பிரிஞ்சிருக்குமானால் உறவுக்குள்ளே வந்துருங்க. அந்த பாசத்துக்குள்ளே நேசத்துக்குள்ளே வந்துருங்க, அந்த அன்புக்குள்ளே வந்துருங்க. எஸ் 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 கர்த்தர் உங்கள் மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் மகளே, பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் சகோதரியே, பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு சகோதரனே. ஆமாம், அந்த பெரிய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். சின்ன சின்ன திட்டங்களுக்கெல்லாம் நீ போட்டுன்னு போயிடாத. கர்த்தர் உன்னை உன்னதமான மறைவில் வைக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே சந்தோஷம் அடைகிறார். ஓ எஸ் மகளே மகனே, எஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதே, பிசாசனுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்துறாதே. இது வரைக்கும் நீ கொடுத்துட்டு பிசாசின் வழியில் போயிட்டு இருந்தானா உன் உடம்பையும் உன் சிந்தனையும் எண்ணத்தையும் உன்னுடைய நேரத்தையும் பிசாசுக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு சொல்லு, பிசாசே உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லு. கர்த்தருக்கே இடத்தை கொடுப்பேன், கர்த்தருக்கே என் உள்ளத்தை கொடுப்பேன், என் இல்லத்தை கொடுப்பேன், என் சிந்தனை கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கையை தருவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கே தருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்படியே 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மோடு இருப்பதுதான். இயேசுவை பார்த்து பாடுங்க. உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே, எல்லாம் சொல்லுங்க. என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா, எல்லாம் வாய் திறந்து உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மோடு இருக்கணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு வாழணும், உம்மை போல மாறணும். எங்கள் சுயம் சாகணும், எங்கள் பெருமை சாகணும், நான் என்றது எங்களுக்குள்ளே சாகணும். உமக்கு பிரியமில்லாத கிரியைகள், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், உமக்கு பிரியமில்லாத வழிகள் எங்களிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருங்க ஆவியானவரே. எங்களை விட்டு போகாதீங்க ஆவியானவரே. எங்களை வழி நடத்துங்க ஆவியானவரே. எங்களுக்குள்ளே எந்த அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள்,
எங்களுக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ளே நுழையக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம், இங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீரே எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த பாதையில் நடத்தும், உங்கள் ஜீவ வழியில் நடத்தும், உங்கள் மகிமையினால் நிரப்பி நடத்தும். என்ற சென்ற சத்துருவுகள், கலக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் இல்லாதபடி எங்களை நடத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் கரத்தில், எங்களை அர்ப்பணிக்கிறோம் கரத்தில். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.